செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். ஈஷா யோகா மைய தலைவர் சத்குரு விவசாயிகளுடன் கலந்துரையாட ஹொசூர் மாநகர் வருகைக்கு தொழில்துறையினர், தன்னார்வலர்கள், சமூக சேவகர்கள் மற்றும் பசுமை ஆர்வலர்கள் வரவேற்பு. மரம் சார்ந்த விவசாயம் திட்டத்தை முன்னெடுத்து வெற்றியடைய செய்ய துணை நிற்போம் என உறுதி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் ஈஷா யோகா மையம் சார்பில் தொழில் அதிபர்கள், தொழில் முனைவோர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பசுமை ஆர்வலர்கள் ஆகியோர் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களை சந்தித்து பேசினர். முன்னதாக ஈஷா யோகா மைய தன்னார்வலர் எஸ். நரசிம்மன் அனைவரையும் வரவேற்று பேசியதுடன், இம்மாதம் 27ஆம் தேதி இந்தியாவிலேயே முதன்முறையாக ஹொசூரில் நடைபெறவுள்ள மிகப்பெரிய விவசாயிகளுக்கான வாழ்வாதார மேம்பாடு தொடர்பான கருத்தரங்கு குறித்து முன்னுரை வழங்கி பேசினார். அப்போது பேசிய அவர், இயற்கையின் நலம் காக்க விவசாயிகளின் வாழ்வில் மறுமலர்ச்சியை கொண்டுவர ஈஷாவின் பல்வேறு வெற்றிகரமான வளர்ச்சி திட்டங்களின் உயிராய் உணர்வாய் இருந்து செயலாற்றி வரும் நம் சத்குரு அவர்களின் முன்னிலையில் அதியமான் பொறியியல் கல்லூரியில் இம்மாபெரும் விவசாய திருவிழா நிகழ உள்ளது. இந்த நிகழ்வின் சிறப்பு அம்சங்களாக 8000க்கும் மேற்பட்ட விவசாயிகளும் இயற்கை ஆர்வலர்களும் பங்கேற்க உள்ளனர். விவசாயத்துறை நிபுணர்கள், முன்னோடி விவசாயிகள் மற்றும் வர்த்தகர்களின் அனுபவ பகிர்வுகள் மேற்கொள்வதுடன் 5 தேசிய ஆராய்ச்சி நிறுவனங்கள் பங்கேற்று விளக்கமளிக்க உள்ளனர். இத்துடன் புதுமையான இயற்கை விவசாயம் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற உள்ளது என்று அவர் தெரிவித்தார். மேலும் ஹொசூர் தொழிற்சாலைகள் சங்கம் சார்பில் நடைபெறவுள்ள கருத்தரங்கத்தை வரவேற்றும் தங்களது பங்களிப்பு தொடர்பான வரவேற்பு செய்தி பத்திரிகை வெளியீடு பற்றி விளக்கத்துடன் ஆங்கிலத்தில் உரையாற்றினார். அதில் நிலையான மர அடிப்படையிலான விவசாயம் குறித்த வரவிருக்கும் மாபெரும் மாநாட்டிற்காக சத்குரு மற்றும் விவசாய சமூகத்தினரை ஹொசூர் தொழிற்சாலைகள் சங்கம் அன்புடன் வரவேற்கிறது. இந்த மாநாடு டிசம்பர் 27 அன்று ஹொசூரில் நடைபெற உள்ளது. 2030ஆம் ஆண்டிற்குள் 1 கோடி மரங்களை நடுவதை நோக்கமாக கொண்ட காவேரி கூக்குரல் குழு மற்றும் பசுமை கிருஷ்ணகிரி திட்டத்திற்கு எங்கள் முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் பிராந்தியத்தில் ஏற்பட்டு வரும் விரைவான தொழில் மயமாக்கலை கருத்தில் கொண்டு பசுமை உள்கட்டமைப்பை அமைப்பது என்பது ஒரு தேவை மட்டுமல்ல, அது ஒரு முன்னுரிமையும் கூட என்பதை ஹொசூர் தொழிற்சாலைகள் சங்கம் அங்கீகரிக்கிறது. இந்த நோக்கத்திற்காக ஹொசூர் தொழிற்சாலைகள் சங்கம் தனது உறுப்பினர்களுடன் வெளிப்படையான மற்றும் கூட்டு விவாதங்களை வளர்க்கவும், இந்த பெரிய அளவிலான சுற்றுச்சூழல் முயற்சிக்கு ஆதரவளிக்க பங்கேற்பை ஊக்குவிக்கவும், வழிகாட்டுதலை வழங்கவும் முயல்கிறது என குறிப்பிட்டு இருந்ததாக அவர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய ஈஷா யோகா மையத்தின் காவேரி கூக்குரல் இயக்கத்தில் கள ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் கூறுகையில், சுற்றுச்சூழல் மேம்படுத்துவது குறித்து உலகமே ஒரு பார்வையில் இருந்த போதிலும் நமது சத்குரு மட்டும் சிறிது மாற்றி யோசித்தார். பொதுவாக மரம் நடுதல், ஆறுகளில் தடுப்பணைகள் கட்டுதல் என அரசாங்கம் மக்கள் திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தனர். இதனால் கடந்த 20 ஆண்டுகளில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் சுற்றுச்சூழலின் சீர்கேடுதான் அதிகரித்துக் கொண்டே உள்ளதை தவிர குறைந்ததாக இல்லை. அந்த வகையில் பொருளாதாரத்தையும் சுற்றுச்சூழலையும் இணைத்தால் மட்டுமே சூழலை மாற்றுவதற்கு சாத்தியம் என எண்ணினார். 2019இல் காவேரி கூக்குரல் என்ற இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. இதன் நோக்கம் பொருளாதாரத்தையும் சுற்றுச்சூழலையும் இணைப்பதுதான். பொருளாதாரம் இன்றி சுற்றுச்சூழலை மேம்படுத்த முடியாது என்பதை திட்டவட்டமாக எடுத்து கூறி அறிமுகப்படுத்தினார். இதற்கு உலகளவில் நல்ல வரவேற்பு கிடைக்கப்பெற்றது. ஐநாவின் அமைப்பான UNCCT என்ற அமைப்பு இதுதான் வெப்பமண்டல நாடுகளுக்கு உரிய தீர்வு என முடிவு செய்தனர். இதன் காரணமாக இந்த இயக்கத்தை அங்கீகரித்து வெப்ப மண்டல நாடுகளில் காவேரி கூக்குரல் திட்டத்தை மாதிரியாக எடுத்துக்கொண்டு சுற்றுச்சூழலை மேம்படுத்த முடியும், புவி வெப்பமயமாதலை தடுக்க முடியும் என தெரிவித்தனர். இதுவரை நாம் தமிழ்நாட்டில் பல்வேறு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சிகளில் நடவு செய்யப்பட்ட மரங்கள் பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டிருந்தால் நாம் நிற்பதற்கு இடம் இருந்திருக்காது. அவ்வளவு மரங்கள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறான சூழல் மாறவே இல்லை. இதற்கு காரணம், ஒருபுறம் நடவுகள் செய்யப்பட்டாலும் மறுபுறம் அது பாதுகாக்கப்படாமல் காணாமல் போய்விடுகிறது. எனவே இதற்கெல்லாம் ஒரு மாற்று திட்டமாக மரம் சார்ந்த விவசாயம் என்பதை சத்குரு அறிமுகம் செய்தார். உலக அளவிலாகட்டும் அல்லது இந்திய அளவிலாகட்டும் அல்லது தமிழக அளவிலாகட்டும் 65% நிலங்கள் விவசாயிகளிடம்தான் உள்ளன. எனவே விவசாயிகள் நினைத்தால் மட்டுமே இந்த சூழலை மாற்ற முடியும். மரம் நடவுகளையும் அவர்களால் மட்டுமே நல்ல முறையில் எடுத்துச் செல்ல முடியும் என்பதால் மரம் சார்ந்த விவசாயம் செயல்படுத்தப்படுகிறது. எந்த விவசாயங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் அதில் மரங்களும் ஒரு பகுதியாக சேர்த்து கொண்டால் விவசாயிக்கான பொருளாதாரம்
சுற்றுச்சூழல் மேம்பாடு, நதிகளை மீட்டெடுத்தல், மண் வளத்தை மேம்படுத்தல் ஆகிய 4ற்கும் ஒரே தீர்வாகத்தான் சத்குரு காவேரி கூக்குரல் திட்டத்தை ஆரம்பித்தார். எனவே இதற்கு அனைவரின் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே இதனை வெற்றியடைய செய்ய முடியும் என்ற நோக்கத்தில் சத்குரு வரும் 27ஆம் தேதி ஹொசூர் வருகை தந்து சுமார் 8000ற்கும் மேற்பட்ட விவசாயிகளுடன் அவர்களது வாழ்வாதார மேம்பாடு மற்றும் பொருளாதார முன்னேற்றம் தொடர்பாக ஆலோசனைகள் வழங்கி பேச உள்ளார் என அவர் தெரிவித்தார். இதற்கு பிறகு பேசிய பட்டய கணக்காளரும் ஹொசூர் மாநகரின் முன்னேற்றத்திற்கான சமூக ஆர்வலர்களில் முன்னோடியான திரு மணி தெரிவிக்கும் பொழுது, இந்த சத்குரு மற்றும் விவசாயிகளுடன் ஆன கலந்துரையாடல் என்பது ஹொசூருக்கு கிடைத்த ஒரு பொன்னான வாய்ப்பு. உலகில் மரம் என்பதே இல்லை என்றால் ஒரு நாள் கூட மனிதர்களாகிய நம்மால் உயிர் வாழ முடியாது என அறிவியல் கூறுகிறது. எனவே இதனை குறைத்து மதிப்பிட ஒன்றுமே இல்லை. மரம்தான் முக்கியம் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்தியா மற்றும் தமிழ்நாடு போன்ற நமது தேசத்திற்கு கடவுள் கொடுத்த வரம் 365 நாட்களும் நாம் விவசாயம் செய்ய முடியும் என்பதுதான். எந்த நாடுகளிலுமே சாத்தியமில்லாத ஒன்றான மரம் வளர்த்தல் என்பது இந்தியாவில் மட்டுமே சாத்தியம். இது கடவுள் கொடுத்த வரம். இதை நாம் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே ஈஷா யோகா மையத்துடன் இணைந்து 1 கோடி மரம் அல்ல, இன்னும் பல கோடி மரம் இடம் வழங்கப்பட்டுள்ளது. நிச்சயம் அனைவரும் இணைந்து இதனை செய்ய வேண்டும். எனவே சத்குரு நமக்கு ஒரு விழிப்பை ஏற்படுத்தவே, விழிப்புணர்வை கொண்டு வரவே அவர் வருகை தர இருக்கிறார். பொதுவாகவே பொதுமக்கள் எவ்வளவு ஆர்வமாக மரம் நடவு செய்தாலும் அதை பராமரித்து முழுமையாக வளர்ப்பது என்பது இதுவரை முழுமை பெறாத நிலையே உள்ளன. எனவே இது விவசாயியிடமிருந்து துவங்குவதால் அனைவருக்குமே இது ஒரு முன்னுதாரணமாக அமைந்து சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கு நிச்சயம் உதவிடும் என்பதில் நம்பிக்கை உள்ளது. எனவே நாம் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கி இதனை ஒரு மாதிரியாக ஒசூரில் இருந்து ஆரம்பிப்பதற்கு ஒருங்கிணைத்து செயல்படுவோம் என அவர் கூறினார். மேலும் டிப்சோ எனப்படும் தி பீப்புள் சொசைட்டி ஆஃப் ஒசூர் அமைப்பின் செயலாளர் சரவணன் பேசுகையில், விவசாயிகளின் வாழ்வாதாரம் தற்பொழுது மிகவும் கேள்விக்குறியாகவே ஆகி வரும் நிலையில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து சத்குருவின் கனவை நனவாக செயல்பட வேண்டும். எனவே இதற்கு ஊடகத்துறை மற்றும் பத்திரிகை துறை ஒத்துழைப்பு வழங்கி இந்த திட்டத்தை தொழில்துறையினர் மற்றும் தன்னார்வலர்களுடன் இணைந்து எடுத்துச் சென்று ஹொசூரில் முன்னெடுப்பு ஒரு உதாரணமாக இருப்பதற்கு கட்டாயம் எங்களின் பங்களிப்பு முழுமையாக ஈடுபாட்டுடன் வழங்குவோம் என அவர் தெரிவித்தார். இயற்கையுடன் இணைந்துதான் தொழில்துறையும் முன்னேற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் தரமான வாழ்க்கை வாழ நமக்கு தரமான சூழல்நிலை வேண்டுமானால் ஈஷா யோகா மையம் மேற்கொண்டு வரும் இது போன்ற மரம் சார்ந்த விவசாயம் போன்ற திட்டங்கள் மற்றும் அதன் தலைவர் சத்குரு முன்னெடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் சார்பில் வரவேற்பதுடன் முழுமையாக துணை நின்று திட்டத்தை செயல்படுத்தி வெற்றியடைய செய்ய உறுதுணையாக இருப்போம் என அவர் தெரிவித்தார். மேலும் தொழில் அதிபரும் தன்னார்வலருமான சத்தியமூர்த்தி தெரிவிக்கையில், ஈஷா யோகா மையம் முன்னெடுத்துள்ள இந்த உன்னதமான திட்டத்தினால் விவசாயம் மட்டும் மேம்படுத்துவதோடு இல்லாமல் சுற்றுச்சூழல் மாற்றம் ஏற்பட்டு நமது மனித சமுதாயம் மற்றும் மண் வளம் போன்ற அனைத்து இயற்கை வளங்களும் மென்மேலும் வளம் பெற்று தொடர்ந்து இந்த மகத்தான சேவையை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த முன்னெடுப்பை மனதார வரவேற்பதுடன் நமது சத்குருவை உள் உணர்வோடு ஆலோசனைகளை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்த வருக என ஹொசூர் மக்கள் சார்பில் வரவேற்பதாக அவர் கூறினார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் கூட்டத்தின் பொழுது இளைய இந்தியர்கள் அமைப்பின் சேர்பர்சன் ராகவேந்திர ராவ் உள்ளிட்ட ஈஷா யோகா மைய நிர்வாகிகள், தன்னார்வலர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். ஒரு கண்ட்ரிக்கு கடவுள் கொடுத்துருக்கிற உரம் என்னென்னா 365 நாளும் நம்ம விவசாயம் பண்ண முடியும், 365 நாளும் நம்ம மரம் வளர்க்க முடியும். இது எந்த கண்ட்ரிலையுமே முடியாது. நீங்கள் நமக்கு மேலே இருக்க எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அவன் அந்த சீசன் ஒரே ஒரு சீசன் 4 மாதம் மட்டும்தான் இருக்கும். மீதி எல்லா மாதம் ஒரே ஐஸு. எல்லோரும் செடியை ஒரு தலையை கூட பார்க்க முடியாது. அந்த ஒரு ஸ்ப்ரிங்கு வரும் பாரு, மார்ச்சில் வரும், அந்த ஜூன் ஜூலைக்குள்ளே அது முடியறதுக்குள்ளே அதனுடைய இனவிருத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஸ்பீடாக அந்த ஒவ்வொரு தலையும் வரும் பாருங்க. அப்படி இல்லாமல் நமக்கு கடவுளை என்ன கொடுத்துருக்காருன்னா 365 நாள் எங்கே செடியை வச்சாலும் வருது. அதுக்கு ஒரு சீசனே நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு நமக்கு கடவுளை வரமாக கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம அதை பயன்படுத்திக்கல அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமான இது. நம்மளால் முடிஞ்ச ஒவ்வொரு இடத்துலையும் போராடாமலாம் நம்ம சொல்கிறோம், மரம் வளர்க்கலாம், மரம் இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியாதுன்னு சொல்கிறோம். போகிற ஒவ்வொரு ஸ்கூல்லையும் சொல்கிறோம். நாங்கள் எங்கள் முன்னாள் தலைவரும் இருக்கார், இங்கே ஒசூர் மக்கள் சங்கத்தை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்கள் போகிற இடத்துலையெல்லாம் அந்த மரம் எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் மரம் வளர்த்திட்டு இருக்கிறோம். இப்போ கூட சுஜனகான பள்ளியில் நாங்கள் ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல்
இவர் சொல்லுவார், சரவணன் பேசும்போது சொல்லுவார், நாங்கள் எவ்வளோ ப்ரோக்ராம் வச்சுருக்குறோம், உங்களோட ஒத்து போகிறதுக்காக நாங்கள் வந்து நீங்கள் 1 கோடி மரம்னு சொல்கிறீங்க, 1 கோடி மரம் இல்லை, இன்னும் பல கோடி மரம் வளர்க்குறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து அதை கண்டிப்பாக பண்ணலாம். நமக்கு இப்படி ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை வந்து சத்குரு வந்து நமக்குலாம் ஒரு அவேர்னஸ் கொடுக்க வர்றாரு. விவசாயிகளுக்கு இவர் சொன்ன மாதிரி நம்ம என்ன தான் பண்ணால் கூட ஒரு பப்ளிக் பிளேஸில் யாருக்கும் வைக்கும்போது இருக்கிற ஒரு அக்கறை அதுக்கப்புறம் யாருக்குமே இருக்கிறதில்ல. இது நம்ம எல்லாருமே ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சாலும் வந்து 100%ல் 10% கூட சர்வைல் ஆக மாட்டேங்குது. நாமளே பார்த்தோம், அவுட்டர் அந்த ரிங் ரோடில் ஒவ்வொரு ப்ரோக்ராமும் ஒவ்வொரு டைமில் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம வளர்த்த முடிய மாட்டேங்குது. அந்த வைக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனோட பண்ணி அவ்வளோ சிறப்பாக வைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளால் அங்கே போய் யாரும் பார்க்க முடியறதில்ல, அதோடு போயிடுது. அதே இவர் சொன்ன மாதிரி விவசாயிகிட்ட நம்ம கொடுத்துட்டு இதை நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு விவசாயிகளுக்கு ஒரு வரவாகவும் இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு நடவு பண்ணிட்டாங்கன்னா வருஷம் ஃபுல்லாக நீங்கள் ஒரு வரவுன்னு சொன்னீங்களே, இப்படி ஒரு கான்செப்ட் அவனுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து விவசாயிங்க வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிற எந்த சந்தேகமே இல்லை. 60% என்ன ஒரு 30% வந்தால் கூட லாபம். நம்ம ஒவ்வொரு டியூ கோர்ஸில் ஒரு விவசாயி பார்த்துட்டு இன்னும் 2 விவசாயி பண்ணுவான். முன்னாடியே இப்படியெல்லாம் ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாய நிலத்துலேயும் அந்த ஓரமெல்லாம் தென்னை மரம் வைப்பான், சென்டரில் வைக்க மாட்டான், நிழல் வரும்னு சொல்லிவிட்டு ஓரமெல்லாம் எல்லா விவசாயியுமே வந்து வைப்பான். இப்போ ஃபுல் இதுவுமே வந்து நம்ம மரமாகவே வைக்க முடியும். ஏன்னா ஓரம் வைக்கிறதெல்லாம் போக ஃபுல் விவசாயம் பண்ணுறதுக்கே நீங்கள் வந்து நம்ம வந்து அதை எக்கனாமிக்கலாக கொண்டுட்டு போக முடியும். அந்த மாதிரி விவசாயம்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. மூங்கிலே இருக்குன்னா இந்த மூங்கில் வந்து அதாவது கார்பன் இன்றைக்கி வந்து கார்பன் கிரெடிட்லாம் எவ்வளோ நமக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதை வந்து அந்த அவேர்னஸ் கொண்டு வரணும். இந்த கார்பன் கிரெடிட் கிடைக்கும்பா நீ மூங்கில் வைக்கலாம்பா, பேப்பர் மில்லுக்கோ அல்லது வந்து பாய்லருக்கோ வந்து 3 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு ஏக்கருக்கு வந்து 1 லேக் வரலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து விவசாயிகளுக்கு நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுத்து விவசாய நிலத்தில் நம்ம வளர்த்துனா தான் நம்ம சொல்கிற இந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பாக விவசாயிகளும் பண்ணுவாங்க அப்படிங்கிற எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது தான் நம்ம எல்லாமே சேர்ந்துருக்குறோம். இதை எல்லாத்துக்கும் போகிற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஒரு மாடலாக நம்ம ஒசூர்லேருந்து ஆரம்பிக்கலாம். எல்லோரும் இங்கே வந்ததுக்கு நம்ம இந்த ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி நம்ம என்ன நினச்சோமோ அதை வந்து சாதிக்கிறதுக்கு எல்லோரும் ஒற்றுமையாக வேலை செய்யலாம். தேங்க்யூ.